ஹலோ ஹேவி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் 2024 இந்தியன் டீமோட ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்தியன் டீம் ஸ்குவாடோட ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th எடிஷனாக நடக்கிற ஒரு T20 வேர்ல்ட் கப். ஸோ இந்த வாட்டி T20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்ல நடக்க போகுது T20 வேர்ல்ட் கப். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து லாஸ்ட் 8 சீசன் கிட்ட நடந்திருக்கு வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா 2007லேருந்து. ஃபர்ஸ்ட் இனாகரல் சீசனே வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா தோனி தலைமையிலான ஸோ நம்ம இந்தியன் டீம் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அடித்தாங்க. ஸோ அந்த கப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்பு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே அதான். ஸோ எல்லா T20 வேர்ல்ட் கப்புமே இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப் ஆடின பிளேயர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஷகிப் அல் ஹசன் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே ஓவராலாக இந்த லாஸ்ட் நடந்த அந்த ஒரு 8 T20 வேர்ல்ட் கப்பில் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்க பிளேயர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் 1141 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 1450s கிட்ட அடிச்சிருக்காரு. அதே மாதிரி அதிகமான விக்கெட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 8 எடிஷன் வேர்ல்ட் கப் எடிஷன் T20 வேர்ல்ட் கப் எடிஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷகிப் அல் ஹசன் ஒரு 36 மேட்ச்ல 47 விக்கெட்ஸ் கிட்ட போட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆனால் நம்ம வந்து 2014 ஒரு வாட்டி தோனி கேப்டன்சியில் நம்ம ஸ்ரீலங்காவில் T20 வேர்ல்ட் கப் ஆடும்போது ஃபைனல்ஸில் தோத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2-3 வாட்சி நாக் அவுட் மேட்ச்ல நம்ம அதுக்கு அடுத்து வந்த வருஷங்கள்லாம் தோற்றுருக்கோம். ஸோ நம்ம ஐசிசி டிராஃபி வந்து ஒரு இந்தியன் டீம் அடிச்சு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 11 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக தோனி இருக்கும்போது தான் நம்ம ஐசிசி டிராஃபி அடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து கேட்டகரியில் எடுத்துக்கிட்டு நம்மளே ஒரு சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு காலத்தில் அப்படி இருந்த ஒரு இந்தியன் டீமோட நேம் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிட்டு வருது ரீசெண்ட் டேஸில். சோக்கர்ஸ்ன்ற மாதிரி ஏன்னா லாஸ்ட் இயர் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பையும் அடித்தோம். பட் இந்த வாட்டி T20 வேர்ல்ட் கப் நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் USA. லைக் வெஸ்ட் இண்டீஸ் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். அது ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன் பேட்டிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்வல் ஒரு கிரிக்கெட் பிச் தான். ப்ளஸ் ஒரு கிரவுண்ட்ஸும் ஓரளவு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸில் இதுக்கு முன்னாடி இந்தியா மற்ற டீம்ஸ்க்காக எல்லாம் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஸோ யூஎஸ்ல இருக்க பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிரவுண்ட்ஸாக வச்சிருக்காங்க. புது புது கிரவுண்ட்ஸாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆடின அந்த லெஜண்ட் லீக்கும் அங்கே தான் நடந்தது. அப்புறம் லைக் வந்து இப்போ கூட வந்து அடுத்த வேர்ல்ட் கப் இந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPL மாதிரியே யூஎஸ் பிரீமியர் லீக் ஒன்று நடத்த போகிறாங்க. அதனால் வந்து எல்லாமே குட்டி குட்டி கிரவுண்ட்ஸாக நிறைய கிரவுண்ட்ஸ் அங்கே வச்சிருக்காங்க யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RCB சின்னசாமி கிரவுண்டோட சின்ன கிரவுண்ட் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வந்து நிறையா வரும். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்கும். பட் ஆனால் சொல்ல முடியாது பிச்சர்ஸ் எப்படி போட்டிருக்காங்க. என்னதான் சின்ன கிரவுண்டாக இருந்தால் கூட ஸோ வந்து மெயினாக பேட்டர்ஸ்க்கு தான் இந்த T20 வேர்ல்ட் கப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 50-50. ஏன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சிமிலர் டு நம்ம பிச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால அங்கே வந்து T20 மேட்ச் ஓரளவு நல்லா டீசெண்டாக லைக் வந்து ஒரு ஈக்குவலாக பேட்டர்ஸ் அண்ட் பவுலர் கேமாக நடக்கும். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்றது எனக்கு பிச்சு தெரியல. மோஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவும் பார்த்தது இல்லை அதிகமாக அங்கே நடந்தது. அதனால வந்து அங்கே எப்படி இருக்க போகுதுன்றது இந்த சீசனை வச்சு தான் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியும் ஒரு யூஎஸ் பிச் எப்படி இருக்குன்றது. பட் ஆனால் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்றது நம்பலாம். ஸோ இந்தியன் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மந்த் மிட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு ஒரு சில லைக் வந்து ஒரு சில இது வந்து முரண்பாடாக தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தங்கராசன் நடராசனை எடுக்கல. அதே மாதிரி அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கல. இவங்க 2 பேருமே நல்லா ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயர்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வ்லையாவது ஒரு பேக்கப் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயுமே எடுக்கல. அது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி ஆக்சுவலி ஜென்ரலாகவே இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் எடுக்காமல் எதுக்கு இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்குவாட்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அப்பயும் ரோஹித் சர்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இல்லை எனக்கு ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் தேவை, நான் வச்சிருக்க பிளானே வேறு ஸ்ட்ராட்டஜி, அதனால இப்போ சொல்ல முடியாது, சொன்னால் மற்ற டீம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நான் வேர்ல்டு கப் அங்கே ஆடும்போது நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க பிகாஸ் ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் நடராஜன் 2 பேருமே வெல் டிசர்வ். ஸோ இவங்க 2 பேரை விட்டுட்டு இவங்க வேற என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விட அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்தது ஸ்குவாட்ல. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன். இது எல்லா T20 வேர்ல்ட் கப்பும் ஆடிருக்காரு அப்படின்னு அவர் தான் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு அவரோட லாஸ்ட் வேர்ல்ட் கப்பாக இதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்து. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் அப்புறம் அவர் T20 ஃபார்மேட்டை விட்டு அவர் ரிட்டையர்டும் ஆகலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேன். லைக் வந்து T20 ஃபார்மேட்டும் சரி, பட் லிமிடெட் ஓவர்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லவே தேவை. இப்போ T20 இன்டர்நேஷனலில் நிறைய அடிச்சிருக்காரு. செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு 5 செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு. T20 இன்டர்நேஷனலில் ஒரு 3974 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 2950 கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு செம ரெக்கார்டு அவர்கிட்ட வந்து ஓப்பனராக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஆடுறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு நல்ல இன்டென்ட் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க பேட்ஸ்மேன் கண்டிப்பாக நம்ம கூட நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன் ஒரு அளவு ஸ்டேபிளாக ஆடுவாங்க. நம்ம இறங்கி கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடலாம். நம்மளோட மோட் ஆஃப் கிரிக்கெட் இதுதான் T20 ODI எதுவாக இருந்தாலும் சரின்ற மாதிரி இறங்கி ஆடுறாரு. இப்போ லாஸ்ட் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பே T20 மாதிரி தான் ஆடினாரு. அதனால இந்த T20 வேர்ல்ட் கப் ஒரு T10 மேட்ச் மாதிரி
கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு பவர் பிளேயில் ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் இவர் அடிச்சாருன்னா வந்து ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மெயினாக யூஎஸ்ல ஆடுற மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சஸ்லாம் வந்து குட்டி கிரவுண்டு, கண்டிப்பாக குட்டி குட்டி கிரவுண்ட்ஸுன்றதுனால ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர் பண்ணலாம், நிறைய ரன்ஸ். அவரோட பவருக்கு அவர் வந்து லைக் ஒரு புல் ஷாட்லாம் லைட்டாக பேட்டை வச்சாருனாலே 6 பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது கிரவுண்ட்ஸ்லாம். பார்ப்போம், அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஐபிஎல்ல ஒரு பெருசாக ஃபார்ம்ல லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாகவே அவர் ஐபிஎல்ல பெருசாக ஃபார்ம்ல. பட் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஓரளவு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 480 ரன்ஸ் கிட்ட சம்திங் ஏதோ அடிச்சிருந்தாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் ஆகிறார். அதனால ஓரளவு நல்ல ஃபார்ம்ல இருக்கார் ரோஹித் சர்மா, கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். அதே யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரை வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. சுபங்கில் வந்து பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அவர் தான் எப்பவுமே வந்து அந்த ஒரு ஸோ அது ஒரு பிசிசிஐ பாலிடிக்ஸ், அவர் தான் ரொம்ப ஃபேவராக உட்கார வச்சு ரொம்ப பேக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரை உட்கார வச்சுட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் கூட எடுக்கவே இல்லை. பட் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை மெயின் பிளேயராகவே எடுத்துட்டாங்க. இப்போ பிளேயிங் 15 ஸ்குவாட்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அவரும் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 3 ஃபார்மேட்லையுமே முக்கியமான பேட்ஸ்மேனாகவும் ஆயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 22 வயசு சின்ன பையன். அந்த அளவுக்கு ஒரு யங் அக்ரெசிவ் பேட்டர் பிளஸ் சென்சிபிளாகவும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆடுற நல்ல ஒரு யங்ஸ்டர். இந்த ஏஜ்ல அவ்வளோ மெச்சூர்டாக பேட் பண்றாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல் வந்தோடனே வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 502 ரன் தான் அடிச்சிருக்காரு. 450 ஒரு 100 கிட்ட அடிச்சிருக்காரு. ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக ஆடிட்டு வராரு. அதனால ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் அவருக்கு வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஐபிஎல்லை பார்த்து நம்ம இன்டர்நேஷனல் வந்து இட போட முடியாது. பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல நல்ல ரீசெண்ட் டேஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான். அதனால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் ஓப்பனிங்ல. ஸோ அவரும் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் ஓப்பனிங் கொடுத்தாருன்னா ஒரு பெரிய சூப்பரான இவங்க 2 பேரோட ஓப்பனிங் பேர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மேபி இவருக்கு வந்து ஒரு 3-4 மேட்சஸ் சான்ஸ் கொடுப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இந்த ஸ்குவாட்ல ஃபுல்லாக தொடருவார். அப்படி இல்லைன்னா இவரை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓப்பனிங்ல ஒரு விராட் கோலி ஆடுவார் அப்படின்றத நம்பலாம். அதே மாதிரி விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவே தேவையில்ல. சேஸ் மாஸ்டர் பிளஸ் ரெக்கார்டு, அவர்கிட்ட இல்லாத ரெக்கார்ட்ஸே கிடையாது எல்லா ஃபார்மேட்லையும். ஸோ இந்த T20 இன்டர்நேஷனலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4037 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 137-50 கிட்ட அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு வராது. லைக் இந்த T20 வேர்ல்ட் கப்ஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்த எடிஷன்லாம் 2 T20 வேர்ல்ட் கப்ஸ்ல அவர் வந்து ஸோ மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. பட் அப்படி வாங்கியுமே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக அவர் வாங்கியுமே அவரால் வந்து அந்த வாட்டி நம்மளால வந்து கப்ஸ் அடிக்க முடியல அந்த சீசன்லாம். பட் அவ்வளோ கன்சிஸ்டண்டான ஒரு பேட்டர். பட் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் ஓரளவு நல்லா ஆடிந்தாரு. பட் இந்த சீசன்ல இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு ஐபிஎல் சீசன்லாம் நல்லா ரொம்ப அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கனால அவரோட இந்த ஒரு மிடில் ஆர்டர் ரொம்ப வந்து சாலிடாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர். அவர் இருந்தாருன்னா நம்பிக்கை தோணே சொல்லலாம் இந்தியன் டீமுக்கு. இந்தியா எங்கே இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார். அவரோட அந்த ஒரு கவர் டிரைவ் அந்த ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி இந்த சீசன் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்பலாம். அந்த ஒரு ஃபார்மோட வராது, ஒரு வெறியான ஒரு ஃபார்மோட வராரு. ஏன்னா ஸோ ஹார்சிபில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த சீசன் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தார், இன்ஜுரி அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவர் வந்து ஒரு பக்கா T20 மெட்டீரியல். அவரை பொறுத்த சூரியகுமார் யாதவ் ஒரு 360 டிகிரி ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். லைக் ஒரு ஏபிடி டைப் ஆஃப் ஒரு பிளேயர் தான் அவர். மெயினாக T20 ஃபார்மேட் அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு ஒரு சூட்டபிளான ஃபார்மேட் இதுதான். அவர் வந்து ODI வேர்ல்ட் கப்லையும் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசாக ஆடல. அப்புறம் பெஞ்சிலாம் உட்காந்துருந்தாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற ஒரு ஃபார்மேட் இதுதான் இந்த T20 ஃபார்மேட். அதனால இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்பலாம். மெயினாக T20 இன்டர்நேஷனல் ஒரு 2141 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 400 ஒரு 1750 கிட்ட அடிச்சிருக்காரு. நல்லா கன்சிஸ்டண்டான ஒரு T20 பிளேயர் தான். மிடில் ஆர்டர்ல இவர் நல்லா ஃபயர் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு மேலே அவர் வந்துட்டார், 10 to 13 ஓவர்ஸ்க்கு மேலே அவர் வந்துட்டாருன்னா ஃபினிஷிங்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பேட்டரும் கூட. நம்ம டீமில் தான் ஃபினிஷிங்கே நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்பர் 4லேருந்து ஒரு நம்பர் 8 வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு 4-5 பேர் எல்லாருமே ஃபினிஷர்ஸ் இந்த ஸ்குவாட்ல. அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டரும் கூட. கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது இந்த வேர்ல்ட் கப்பில் பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஐபிஎல்ல ஓரளவு டீசெண்டாக தான் இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் கண்டிப்பாக வேர்ல்ட் கப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றத நம்பலாம். அதே மாதிரி ரிஷப் பண்ட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு மறுபிறவினே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்பி வந்திருக்காரு அவர் இந்த டீமுக்குள்ள, இந்தியன் டீமுக்குள்ள. பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே அவர் தான் வந்து மெயின் விக்கெட் கீப்பர் பேட்டராக இருப்பார். ஸோ சஞ்சு சாம்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப்பில் தான் வைப்பாங்க. பட் இவர் மெயின் பேட்டராக இருப்பார். ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டீமை பொறுத்த வரைக்கும் T20ல பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன். மெயினாக வந்து ஃபினிஷிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ப்ளஸ் அந்த மிடில் ஆர்டர்லையும் நல்ல சென்சிபிள் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர். நம்ம டீமில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெஃப்ட் ஹேண்டர். மிடில் ஆர்டரில் எப்பவுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது நல்லது. அதனால் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பக்கா விக்கெட் கீப்பர். தோனிக்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன்றதுனால அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா ஆடணும். மெயினாக T20 இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் அதிகமாக கிடையாது. ஒரு 987 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருக்காரு, ஒரு 350 கிட்ட தான் அடிச்சிருக்காரு. பட் அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர். அந்த ஒரு மிடில் ஆர்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட. கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேவைப்படுது. இந்த சீசனில் நல்லா இந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த கப் நம்ம கிட்ட இருக்கும். அதனால நம்ம இவரோட ஒன் ஆஃப் த ஒரு ஃபினிஷர்னே சொல்லலாம் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவலில். அதே மாதிரி நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே வருவார்.
சிவம் துபே இந்த சீசன் ஃபுல்லாக சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சிக்ஸர் துபே லைக் ஒரு செம ஃபார்மில் இருந்தார் லாஸ்ட் சீசன், இந்த சீசனுமே சரி சிவம் துபே. அதனால் T20ல நல்ல ஃபார்மில் இருந்தார். ப்ளஸ் ஒரு இந்தியன் டீம்லாம் சான்சஸ் கொடுத்தாங்க. அதுலேயே ஒரு 350 கிட்ட இப்போ ரீசெண்டாக நடந்த சீரீஸ்லாம் அடிச்சார் பிஃபோர் IPL. அதனால் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 276 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 350 கிட்ட அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர். ப்ளஸ் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் மாட்டிச்சுன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ரன் ரேட் அதிகமாக ஏற்றுறதுக்கு மெயினாக T20 பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காரு. ப்ளஸ் ஃபினிஷிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு 2 இடங்கள் அவர் ஃபினிஷிங் விட்டார் அவர் IPL பொறுத்த வரைக்கும். பட் இன்டர்நேஷனல் மேட்ச்ல இந்தியாவுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபார்மில் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி அவர் மினிமம் வந்து ஒரு மேட்ச்லையும் ஒரு 15 பால் ஒரு 10 பால் ஆனால் கூட ஒரு 25-30 ரன் அடிச்சார். 30 ரன் அடிச்சாருன்னா அந்த டீமுக்கு ரொம்ப இந்தியன் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோயர் மிடில் ஆர்டரில் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டர், கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தராக இருப்பார் இந்த ஸ்குவாட்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து திரும்பி இன்டர்நேஷனல் டீமுக்குள்ளேயும் வந்திருக்காரு, IPL வந்திருக்கு. ஒரு நாள் இன்ஜுரியாக இருந்தார். பட் ஆனால் வேர்ல்ட் கப்க்கு இப்போ நல்ல ஃபுல் ஃபிட்டோட வந்திருக்காரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம டீமில். கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங்கில் நல்லா அக்ரெசிவாக ஆடக்கூடாது. பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு. பட் அவர் இந்த டீமுக்கு கண்டிப்பாக ஃபார்முக்கு வரணும். இந்தியன் டீமில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டர் கூட இப்போ இருக்க வைஸ் கேப்டன் வேறு இந்த T20 வேர்ல்ட் கப் இந்தியன் டீமுக்கு. கண்டிப்பாக ஒரு பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் வரணும். போலிங் ஓரளவு ஆவரேஜாக போட்டு எப்படியோ 2 விக்கெட் எடுத்துருவார், முக்கியமான விக்கெட்ஸ். ஸோ இது வரைக்கும் T20 இன்டர்நேஷனலே பார்த்தீங்கன்னா ஒரு 73 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அதே மாதிரி 1348 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 350s கிட்ட அடிச்சிருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது இவரோட பேட்டிங் கொஞ்சம் இந்த சீசனில் கொஞ்சம் ஃபார்ம் கம்மியாக தான் இருந்தது IPL பொறுத்த வரைக்கும். பட் இன்டர்நேஷனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு திரும்பி ஃபார்முக்கு வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்ட் கப்பு கூட. அவருக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. நல்ல அக்ரெசிவான ரன்ஸ் அவர் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். மேபி அவர் நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 தான் அவர் வரப்போறாரு பேட்டிங். அதனால அவர் வந்து ஃபினிஷராக கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் டீமுக்கு. நம்மளோட பேட்டிங் டெப்த்தே பயங்கரமாக இருக்கு. அதனால இவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியம். நல்ல ஃபார்மில் வந்து பேட்டிங் பண்ணாருன்னா செமையாக இருக்கும். ஸோ அவருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பேட் பாஸ் ஆஃப் லைஃப்பில் தான் இருக்காரு. அவருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இந்தியன் நாட்டுக்காக இந்த இதுக்காக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக அவர் ஃபார்முக்கு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸில் இந்தியாவுக்காக ஒரு 480 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 53 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ப்ளஸ் ஜடேஜா பற்றி சொல்லவே தேவையில்ல. T20 ODI இந்த மாதிரி ஃபார்மெட்லேயே ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு போலர், ரொம்ப குயிக் விக்கெட் டேக்கர். ப்ளஸ் T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு போலரும் கூட, ரொம்ப எக்கனாமிக்கலான போலரும் கூட, பேட்டிங் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஃபினிஷரும் கூட. நமக்கு பாருங்க நம்பர் 8 வரைக்கும் ஒரு டெப்த்தான பேட்டிங் இருக்குது. கண்டிப்பாக வந்து செம்ம ஃபினிஷராக இருப்பார் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுவார், ப்ளஸ் முக்கியமான விக்கெட்ஸ் எடுப்பாருன்றதை நம்பலாம். ஃபுல் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாகவே அவர் ரொம்ப ஃபார்மில் தான் இருக்கார். லைக் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சரி, டெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் சரி, ODI டீமை பொறுத்த வரைக்கும் சரி, லைக் IPL CSK டீமை பொறுத்த வரைக்கும் சரி, அவர் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அது மாதிரி எஸ்பெஷலி T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேவைப்படும். இந்த வாட்டி ஒரு நம்பர் 8 வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர், சரி ஒரு ஃபினிஷராகவும் இருப்பார், அட் த சேம் டைம் முக்கியமான விக்கெட் டேக்கராகவும் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9 குல்தீப் யாதவ் இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரார். T20 இன்டர்நேஷனலும் சரி, ODI அண்ட் டெஸ்ட்டுமே சரி. லைக் வந்து அவருக்கு 3 ஃபார்மேட் பிளேயராகவும் ஆகிட்டார். ரீசெண்ட் டேஸில் அவருக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்து நல்லா பேக் பண்ணி அவர் திரும்பி ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க. IPLமே நல்லா போட்டார் இந்த சீசன் ஃபுல்லாக விக்கெட்ஸ் எல்லாமே. அது மாதிரி அந்த டெல்லி டீமுக்காக. அதே மாதிரி அவரோட போலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக் விக்கெட் டேக்கர்ஸாக இருக்காரு. அவரும் ஷகலும் ஒரே மாதிரியான ஒரு போலர்ஸ் தான். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இவருக்கு தான் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுப்பாங்க, குல்தீப் யாதவ் தான். ப்ளஸ் பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் 2 மேட்சஸ் வந்து நல்லா பேட்டிங்கும் சென்சிபிளாக ஆடுறாரு. அதனால நம்பர் 9 இவரோட பேட்டிங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம டீம் பேட்டிங் ரொம்ப டெப்த்து முக்கியம். அதனால அது மாதிரி போலிங்கும் வந்து நல்லா முக்கியமான விக்கெட்ஸ் எடுப்பார். நல்ல டேர்னிங் ட்ராக்லாம் நல்லா போடுவார். பட் இந்த ஊரில் எப்படி ட்ராக் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இது முக்கியமான ஒரு ஸ்பின்னராக இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய புது டீம்ஸ்லாம் வருது. அவங்கலாம் நம்ம ஸ்பின்ஸ்லாம் அதிகமாக ஆடி பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது இவர மாதிரி ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ குல்தீப் யாதவ் ரொம்ப முக்கியமான ஒரு போலராக இருப்பார். அதே மாதிரி நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆட போகிறாரு. ஸோ பும்ரா சொல்லவே தேவையில்லை, யார்கர் கிங்கு, வேர்ல்ட் கிளாஸ் போலர், பக்கா ஃபார்மில் இந்த IPLலையும் நல்ல ஃபார்மில் இருக்காது. இது மாதிரி ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப் எல்லாத்தையும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேர், ரொம்ப எக்கனாமிக்கில் போடக்கூடிய ஒரு போலரும் கூட. ப்ளஸ் வந்து செம்ம யார்கர் போலர். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் போலர் நம்ம டீமில் ரொம்ப ஒரு இந்த ஸ்குவாடில் எடுத்ததில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் போலர். அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவே இந்த வேர்ல்ட் கப் அவர் வரலாமே, என்னோட ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன். அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு போலர். ஒரு 74 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு மொத்தமாக T20 இன்டர்நேஷனலில். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு போலராக இருப்பார். கண்டிப்பாக இப்போ வந்து பும்ரா ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன்னா முக்கியமான ஒரு
பேஸ் அட்டாக்கே அவர் தான் கொண்டு போக போறாரு. அதனால எல்லா மேட்ச்லயுமே அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடராஜனும் எடுக்காம மிஸ் பண்ணிட்டாங்க. புவனேஸ்வர் குமாரும் எடுக்கல T20 வேர்ல்ட் கப். அதனால இவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பேசரா இருப்பாரு. அதனால பாப்போம் எப்படி இவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்றது. ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபார்மரா இருப்பாரு இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு. அது நம்பர் 11 அர்ஷதீப் சிங் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல எல்லா மேட்சஸும் பேக் டு பேக் நிறைய மேட்சஸ் சான்சஸ் கொடுத்தாங்க. T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறையா ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 66 மேட்சஸ்க்கு மேல கிட்ட இன்னும் சம்திங் ஆடி இருந்தாரு T20 மேட்சஸ். அதிகமாக இந்தியன் டீமுக்காக இப்போ ரீசெண்ட் டேஸ்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆடிட்டு வர ஒரு 62 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்ல எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய பவுலர். சில டைம் ஓவரா அடி வாங்குவார், அது பேஸ்ட் ஆன் த பிச். பட் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு பவுலர். லைக் வந்து டெட் ஓவர்ஸும் நல்லா சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர் கூட. பிளஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ன்றதுனால இவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் எடுத்துப்பாங்க. ஏன்னா இவருக்கு பதில் தான் நான் வந்து நடராஜன் எடுக்கலாம்னு சொன்னேன். பட் அது வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. பட் ஆனால் இவர் வந்து நல்ல பேசர், கண்டிப்பாக இவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் பிளேயிங் லெவலில். ஒரு நல்ல பிளேயரும் கூட. இப்போ ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக இந்தியன் டீமுக்காக ஒரு ஆடிட்டு வராரு. அதனால அந்த ஒரு ரிதம் அவர்கிட்ட என்ன இருக்கு பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் இது இப்போ நான் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட பிளேயிங் லெவன். ஸோ இந்த பிளேயிங் லெவலில் இல்லாமல் ஒரு இன்னும் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்குவாடில். அதில் யுவி சஹால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர். பட் ஆனால் இந்த வாட்டி ஐபிஎல் பயங்கரமாக அடி வாங்கினாரு. அந்த ஒரு இதோட தான் வராது. பட் ஆனால் நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பவுலர். பிளஸ் வந்து ஒரு விக்கெட் டேக்கரும் கூட. T20 இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் அவர் வச்சிருக்காரு. பட் அதிகமாக T20 வேர்ல்ட் கப் அவர் ஆனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் லைக் T20 வேர்ல்ட் கப். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பின்னராகவும் இருப்பார். ஆனால் குல்தீப் யாதவ் பால்ல தான் இவர் எடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பட் ஒரு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் இவர் எடுப்பாங்க. குல்தீப் யாதவுக்கு பேக்கப்பாக யுவி சஹல். நல்ல ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் கூட. லைக் வந்து பால் தூக்கி போடுவார் தைரியமாக. பட் அங்கே இப்போ இருக்க கண்டிஷன்ஸ், அவங்க ஆடப்போகிற கண்டிஷன்ஸ் எப்படின்னு தெரியல. ஒரு 2-3 மேட்சை பார்த்துட்டு தான் இவருக்கு சான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இருக்கிற கிரவுண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால அது வந்து சுச்சுவேஷன்ஸ் பார்த்து தான் இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இவரும் T20 இன்டர்நேஷனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கரும் கூட. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் அவர் வந்து நல்ல இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் கூட. ப்ளஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் வந்து ரிஷப் பேட்டுக்கு பேக்கப்பாக தான் வருவார். பட் அந்த ஒரு மிடில் ஆர்டரில் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 இந்த பிளேசஸில் வந்து நல்லா அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர். நல்ல சென்சிபிளாகவும் முக்கியமான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். லாஸ்ட் ஒரு 2 சீசனாகவே T20 நல்ல ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கார். பட் ஆனால் அவருக்கு அதிகமாக இன்டர்நேஷனல் டீம்ஸில் சான்ஸ் கிடைக்கிற ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் கிடைச்சது. பட் ஐபிஎல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராரு. இந்த சீசன் தான் ஐபிஎல் நல்லா தான் ஆடினாரு. நல்லா அக்ரெசிவாக ஆடிட்டு வராரு. லைக் அட் சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பேட்டுக்கு ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார். இவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குதுன்றது பார்ப்போம். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி முகமது சிராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ODI டெஸ்ட்லலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர். இல்லை 140ல் கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பவுலரும் கூட முகமது சிராஜ். பட் T20 இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவர்கிட்ட ஃபார்ம் இல்லை. ஏதோ 10 மேட்ச் ஏதோ சம்திங் தான் ஆடிருக்காரு. ஒரு 12 விக்கெட் என்னமோ தான் எடுத்திருக்காரு. பெருசாக அவர்கிட்ட அதிகமாக ஸ்டாட்ஸ் இல்லை T20 இன்டர்நேஷனல் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸோ ஐபிஎல்லையும் ஓரளவு டீசெண்டாக போட்டிருக்காரு. பட் T20 ஃபார்மேட் இவரோட bowling ஒரு சூட்டபிளான ஃபார்மேட் இல்லை தான். பட் எப்போவாது நல்லா போடுவார். ஸோ ஐபிஎல் இந்த மாதிரி இதெல்லாம். அதனால வந்து இவரை வந்து எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் நல்லா எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். எஸ்பெஷலி T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் பவுலராக தான் இருப்பார் அவர் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸில் ஒரு 361 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. அது மாதிரி 49 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஜடேஜா டைப் ஆஃப் ஒரு பேட்ஸ்மேனால நிறைய இடங்கள்ல அவர் வந்து அந்த ஒரு ஓவர் ஷேட் லைக் அப்படியே அந்த ஷேடுக்குள்ள அவர் போயிடுறாரு. ஸோ இவர் தான் நல்லா தெரிஞ்சு வர்றாரு ஜடேஜா. ஆனால் இவர் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டர். நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு. கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது பேஸ்ட் ஆன் மேட்சஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும். இவர் ஒரு பேக்கப் பிளேயராக தான் இருப்பார் ரவீந்திர ஜடேஜாவுக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ்ஸில் வந்து யார் வச்சிருக்காங்கன்னா சுபங்கில் ரிசர்வ்ஸில் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, ஆவேஷ் கான் அண்ட் கலீல் அஹ்மத் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேரில் ரிங்கு சிங் மட்டும்தான் கொஞ்சம் தேடுற ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஃபினிஷர். அதில் மிச்சம் 3 பேர் எதுக்கு இவங்களை ரிசர்வில் வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இது இவங்களுக்கு பதிலாக நடராஜன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் கூட ரிசர்வில் வைக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் பார்ப்போம். ஒருத்தர் வந்து மோஸ்ட்டாக வந்து எந்த மாதிரி பிளேயிங் லெவன்ஸ் மாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு US கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பிளேயிங் லெவன், அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பிளேயிங் லெவன் எனக்கு தெரிஞ்சு 2 பிளேயிங் லெவன் இந்த T20 வேர்ல்ட் கப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த வாட்டி அவர் யூஸ் பண்ணி பிளேயிங் லெவன்ஸ் சூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன்னா கிரவுண்ட்ஸ்லாம் அந்த லெவலில் இருக்குது. ஏன்னா யூஎஸ்ல இருக்க எல்லா கிரவுண்டுமே பக்கா பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லாம் அவ்வளோ குட்டி குட்டி கிரவுண்ட்ஸுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் செட் பண்ணது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் யூஸ்வல் நார்மல் ஒரு ட்ராக் தான். அங்கே ஏற்ற மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் வந்து செட் பண்ணணும். மோஸ்ட்டாக இந்தியன் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகிறது இப்போ நைட்டு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. நம்ம டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நைட் 8 மணிக்கு. மோஸ்ட்டாக அவங்க ஊரில் இது வந்து ஒரு டே மேட்சாக தான் இருக்கும் T20 மேட்சஸ். பார்ப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்து டெலிகாஸ்ட் ஆகுன்றது நினைக்கிறேன் நான். பார்ப்போம். இந்த வேர்ல்ட் கப் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஒரு லாஸ்ட் ஒரு 11 வருஷமாக இந்தியா வந்து எதுவும் ஒரு ICC ட்ராஃபி அடிக்கல. நிறைய செமிஸில் போய் தோற்றுருக்காங்க, ஃபைனல்ஸில் போய் தோற்றுருக்காங்க. 2 வாட்டி நம்ம
வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸில் தோற்றோம். லாஸ்ட் இயர் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் தோற்றோம். அதனால ரொம்ப சோக்கஸ்ன்ற ஒரு பேரே இப்போ இந்தியன் டீம் வாங்கிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. பட் ரொம்ப ஒரு எல்லா பிளேயர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு வேர்ல்ட் கப் நம்ம அடிக்கலாம். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் ஒரு வேர்ல்ட் கப் நம்ம அடிக்கலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்ட் கப் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து அந்த டாப் 4 செமிஃபைனல் போகிற ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றது ஷுர் தான். பட் அந்த நாக் அவுட் மேட்சஸில் தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க ரொம்ப சொதப்பிட்டு வராங்க. அதில் எப்படி அவங்க செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போய் கப்படிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஒரு நல்ல சான்ஸ் கண்டிப்பாக. ஸோ இந்தியாவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி கப்படிக்கிறதுக்கு. ஒரு பெரிய காம்படிஷனும் மிச்ச டீம்ஸ் கிட்ட வந்து இருக்குது. பட் பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஸ்குவாடு தான். ஒரு 2 டிசப்பாயின்மெண்ட் சேஞ்சை தவிர மற்றபடி ஒரு நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த ஸ்குவாட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கப்படிக்கிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.